சென்னை வளசரவாக்கத்தில் ஓய்வு பெற்ற பெண் மருத்துவரின் வீட்டுக்கு மருந்து டெலிவரி செய்ய வந்தது போல் நடித்து கத்தியால் குத்தி நகை படத்தை கேட்டு மிரட்டிய நாகமுத்து என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரியாஸ் அகமது. வணக்கம் ரியாஸ் அகமது, இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வளசரவாக்கத்தில் மருந்தை ஆன்லைன் டெலிவரி செய்வது போல நாடகமாடி கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. வீட்டில் தனியாக இருந்த ஓய்வு பெற்ற பெண் மருத்துவரை கத்தியால் தாக்கிவிட்டு அந்த நபர் ஓடியுள்ளார். சென்னை வளசரவாக்கம் இருந்தவன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பெண்மணி மணி. இவர் மருத்துவத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று தனது மகள் மற்றும் மருமகன் என குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று பெண்மணி வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த நபர் ஆன்லைன் மருந்துகள் ஆர்டர் செய்வதாக கூறி வந்துள்ளார். மருந்து தனது மகள் அல்லது மருமகன் யாராகிலும் ஆர்டர் செய்திருப்பார்கள் என கூறி அவரை வீட்டுக்குள் அழைத்துள்ளார். வீட்டுக்குள் வந்த அந்த நபர் கத்தியை காட்டி பணம் மற்றும் நகையை பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். வீட்டில் வேலை செய்து வந்த பணிப்பெண் அதை கண்டு கூச்சலிட்டதால் மணியை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து அந்த நபர் தப்பி ஓடியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் துரிதமாக செயல்பட்டு ஒரே நாளில் அந்த நபரை சிசிடிவி காட்சிகள் வைத்து நாகமுத்து என்பவரை கைது செய்து தொடர் விசாரணைக்கு பின்னர். தகவல்களுக்கு நன்றி ரியாஸ் அகமது.